சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம வித்யா இருந்துட்டு ரோகிணி கிட்ட, "நீ என்னதான் பண்ணாலையும் கண்டிப்பா உன்னோட மாமியாரு மனோஜ் கூட ஒண்ணா சேர்ந்து வாழவே விடமாட்டாங்க. பேசாம அவங்க சொல்ற மாதிரி நீ மனோஜை டிவோர்ஸ் பண்ணிடு. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தாராளமா வாழ ஆரம்பி. எதுக்காக அடுத்தவங்க மேல பாசத்தை வச்சு நீ கிறிஷையும் உன்னுடைய அம்மாவையும் இழக்கணும் சொல்லு" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் என்ன சொன்னாலையும் மனோஜெல்லாம் கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது. நான் வாழ்ந்தா மனோஜ் கூட தான் வாழுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிறிஷ் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. இப்போ அவன் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக கிறிஷுக்கு அது பாதிப்பை தான் உண்டாக்கும். சொல்கிறத கேளு ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்னோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மனோஜ் கூட நான் சேர்ந்து வாழ்ந்துட்டேன்னா கிறிஷை பற்றி நான் கவலைப்படவே தேவையில்லை. அவனைவே மனோஜ் நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, எப்போவுமே மனோஜ் அவங்களுடைய அம்மா பேச்சா மட்டும்தான் கேட்பாங்க. நீயும் சந்தோஷமாக வாழவே முடியாது ரோகிணி, சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு ரோகிணியை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரோகிணி எனக்காக என்னெல்லாமோ பண்ணியிருக்கா, ஆனால் அவள் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டியில் கூட என்னால் கலந்துக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு மனோஜை அடையிறதுக்காக தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி போயிட்டு ப்ரெக்னென்சிக்கு கிட்ட போயிட்டு காட்டுறாங்க. மனோஜ் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.